வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் கிரிக்கெட் மைதானத்தில் குண்டுவெடிப்பு, ஒருவர் பலி, பலர் காயம். தலையில் தழும்புடன் பொதுவெளியில் தோன்றிய ஜோ பைடன். உக்ரைன் அரச கட்டிடம் மீது ட்ரோன் தாக்குதல், 3 பேர் உயிரிழப்பு. எக்ஸ் வலைத்தள பதிவுகள் ஆய்வு, இலன் மஸ்க் மீது டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசகர் பாய்ச்சல். லண்டனில் இடம்பெற்ற போராட்டம், நூற்றுக்கணக்கானவர்கள் கைது. ஏஐயால் 99% மக்களின் வேலை பறிபோகும், அபாயமணி அடிக்கும் நிபுணர்கள். காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல், கொத்து கொத்தாக மக்கள் பலி. கனேடிய எதிர்க்கட்சித் தலைவரின் அதிரடி கோரிக்கை, சிக்கலில் புலம்பெயர்ந்தோர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் பஜார் மாவட்டத்தில் உள்ள கௌசர் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது சக்தி வாய்ந்த குண்டு மைதானத்தில் வெடித்ததில் சம்பவத்தில் ஒருவர் பலியானதுடன் மேலும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்திருப்பதாகவும் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம் மூலம் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதை பஜாவூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளின் செயல்தான் என அங்குள்ள போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மைதானத்தில் குண்டுவெடிப்பு நடந்த தொடர்பான வீடியோ காட்சிகளும் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. தலையில் தெரியும் பெரிய தழும்புடன் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் 82 வயது மீண்டும் பொதுவெளியில் தோன்றிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் வேட்பாளராக முதலில் களமிறங்கினார். பின்னர் உடல்நிலையை காரணம் காட்டி போட்டியில் இருந்து விலகிக் கொண்டார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அது உடல் உறுப்புகளுக்கு பரவியிருந்தது. மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். அவருடைய சிகிச்சை பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை எனினும் அவர் வெளியிடங்களில் நடமாட்டம் குறைந்துவிட்டது. இந்நிலையில் தலையில் பெரிய தழும்புடன் மீண்டும் பொதுவெளியில் ஜோ பைடன் தோன்றினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. இந்த காட்சிகளில் ஜோ பைடன் தன் சொந்த ஊரான டெலோவோரில் தொழிலாளர் தின வார இறுதியின் நலம் விரும்பிகளை வாழ்த்திக் கொண்டிருந்தார். ரோஹோபாத் கடற்கரையில் உள்ள தேவாலயத்தை விட்டு வெளியேறும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் அவர் பலவீனமாக நடந்து செல்வது தெரிந்து வந்ததுடன் தலையின் முன்புறத்தில் பெரிய காயமும் வெள்ளை முடியால் ஓரளவு மறைக்கப்பட்டுள்ளது. வீடியோவை படம் பிடித்த பிரெட் கார்கர் என்பவர் கூறுகையில், ஜோ பைடன் இந்த அடையாளம் கவனிக்கத்தக்கது எனவும் அவருடைய தோல் புற்றுநோய் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் விளைவாக இந்த தழும்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஜோ பைடனின் உதவியாளர்கள் அவருடைய சிகிச்சையின் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தினார்கள். இது தோல் புற்றுநோய்க்கான சிகிச்சையாகும் என மோயோ கிளினிக் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் மறுபுறம் இருதரப்பும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் நள்ளிரவில் உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் கீவின் பெச்ரோக்ரி மாவட்டத்தில் உள்ள அரசாங்க கட்டிடத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் உடனே தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடம் உக்ரைனின் அமைச்சரவை கூடும் கட்டிடமாகும். மேலும் கீவில் உள்ள ஏராளமான கட்டிடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் குழந்தைகள் உட்பட 3 பேர் பலியானார்கள். 18 பேர் காயமடைந்ததாகவும் இது தொடர்பான தகவலை யுக்ரைன் பிரதமர் ஜூலியா ஸ்பைரிடோகோ கூறும்போது, எதிரி தாக்குதலால் அரச கட்டிடத்தின் கூரை மற்றும் மேல்தளங்கள் சேதமடைந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் எனவும் கூறினார். அதேபோல் ஒடேசா, கார்கிவ், டினோச்சோரியா, ஷியா உட்பட நகரங்களிலும் ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் எண்ணெய் குழாய் மீதும் யுக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. வரி விதிப்பு விவகாரம் மற்றும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்தியாவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ கடுமையாக விமர்சித்து வருகிறார்.
அவர் தன்னுடைய கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்தியாவை விமர்சிக்கும் பீட்டர் நவரோவின் கருத்துக்களின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு நடவடிக்கையை எக்ஸ் வலைதள நிர்வாகம் எடுத்துள்ளது. இதனால் கோபமடைந்த பீட்டர் நவரோ எக்ஸ் வலைதளத்தின் உரிமையாளர் எலன் மஸ்கை சாடியுள்ளார். மக்களின் பதிவுகளின் பிரச்சாரத்தை எலன் மஸ்க் அனுமதிக்கின்றார். உண்மை சரிபார்ப்பு குறிப்புகள் முட்டாள்தனமாக குறிப்புகள் உள்ளன. இந்தியாவின் லாபம் ஈட்டுவதற்காக மட்டுமே ரஷ்யா எண்ணெய் வாங்குகின்றது எனவும், ரஷ்யா யுக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்குவதற்கு முன்பு இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்கவில்லை. யுக்ரைனிகளை கொல்வதை நிறுத்துங்கள், அமெரிக்க வேலையை எடுப்பதை நிறுத்துங்கள் எனவும் தெரிவித்துள்ளார். லண்டனில் பாலஸ்தீனியத்திற்கு ஆதரவாக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது அந்நாட்டு காவல்துறையினர் சுமார் 300 பேரை கைது செய்துள்ளார்கள். போராட்டத்தில் சுமார் 1500 பேர் பங்கேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீன நடவடிக்கைகள் குழு எனப்படும் பிரிட்டனின் தடை செய்யப்பட்ட அமைப்பால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இதுபோன்ற போராட்டத்தின் போது சுமார் 500 பேரை கைது செய்ய அந்நாட்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளாவியில் 90 வீத தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலங்களில் பல பெரும் நிறுவனங்கள் தங்கள் செலவுகளை குறைப்பதற்காக ஏஐ வசதிகளை பயன்படுத்தி மனித வளத்தை குறைக்க ஆரம்பித்துள்ளார்கள். இந்நிலையில் இந்த முக்கிய எச்சரிக்கையை அமெரிக்காவின் லூயிஸ்வின் பல்கலைக்கழக கணினியியல் அறிவியல் பேராசிரியர் ரோமல் ஜம்போஸ்கி விடுத்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு வந்தது முதல் உலகளாவிய தகவல் தொழில்நுட்பத் துறையில் பெரும் மாற்றங்கள் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. தொழிலாளர்களை தானியக்கும் இந்த தொழில்நுட்பம் பல முன்னணி நிறுவனங்களின் வேலை இடங்களை குறைக்கும் நிலைக்கு வந்துள்ளது. அந்த வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய ரீதியில் 90 வீத தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த வேலை இழப்புக்கு மாற்றாக ஆப்ஷன் பி என எதுவுமே இல்லை எனவும் பேராசிரியர் ரோமன் ஜப்போஸ்கி கூறியுள்ளார். ஏஐ மென்பொருள் டெவலப்பர்ஸ்கள் மற்றும் வெப் இன்ஜினியர்கள் வேலை இழக்கும் நிலையில் அள்ளும் எனவும் கூறியுள்ளார். மேலும் வேலையை இழப்பதை காட்டிலும் வேகமாக ஏஐ வளர்கின்றது என்பது அவருடைய எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது. இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையின் அதிரடி தாக்குதல் நடத்தியது. அத்தோடு பணிய கைதிகள் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டெடுத்துள்ளது. பணிய கைதிகளின் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் 50 பேர் பணிய கைதிகளாக உள்ள நிலையில் இதில் 25க்கும் மேற்பட்ட உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 41 பேர் தரைவழியாக இன்று வான்வழி தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதில் 41 பேர் உயிரிழந்ததுடன் இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போரில் உயிரிழந்தோருடைய மொத்த எண்ணிக்கை 64,368ஆக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை கனடா உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கனடாவின் எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிவியர் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் திட்டத்தால் கனேடிய பணியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாகவும் பியர் பொலிவியர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஊழியர்கள் ஊதியம் மீதும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறு தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் திட்டத்தை நிறுத்தினால் பாதிப்பு ஏற்படும் என கனடா பணி வழங்குவோர் சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் திட்டத்தை நிறுத்தினால் கிராமப்புற சமூகத்தினருக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.